ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோல டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஆன்லைன்ல வாங்கினா பெட்டரா இருக்குமா ஆஃப்லைன்ல வாங்கினா பெட்டரா இருக்குமா சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். வாங்க ஒண்ணா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு லைஃப் கவரேஜ் இன்சூரன்ஸ்ங்க. இதுதான் பேசிக்கலா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸோ 35 இயர்ஸோ நம்ம வந்து பிரீமியம் கட்டுறோம்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் போடுவோம். இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மந்த்லி நம்ம பிரீமியம் அமௌண்ட் பே பண்ணும்போது இன்கேஸ் நம்மளுக்கு எது ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா பல்க் அமௌண்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து க்ரோஸ் கணக்கா ஒரு கோடியோ இல்ல 1.5 கோடியோ வந்து அமௌண்ட் வந்து நம்ம எந்த பாலிசி போட்டு இருக்கோமோ அந்த பாலிசி படி இன்சூரன்ஸ் இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது போது இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ்னா யாருக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் இருக்காரு, அந்த பர்சனோட இன்கம் நம்பி தான் அவங்க ஃபேமிலி என்டையர் ஃபேமிலி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால இன்கேஸ் அவருக்கு ஏதானாலுமே அவங்க ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பர்டன் இல்லாம இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியா வந்து அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இப்போலாம் சில இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கும் போது நம்ம பிரீமியம் பே பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அந்த பிரீமியமே ரிட்டர்ன் பண்ற சொல்லியிருக்காங்க. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பே பண்ற பிரீமியமே வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ற சொல்றாங்க. ஆனா சோ நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் நீங்க 30 இயர்ஸ் பே பண்ண பிறகு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு தான் ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸை வந்து நம்ம ஆன்லைன்ல வாங்கினா பெட்டரா இருக்குமா ஆஃப்லைன்ல வாங்கினா பெட்டரா இருக்குமா சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்மி பிரீமியமா இருக்கணும் அண்ட் ஜாஸ்தியா வந்து இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கணும், இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து நம்ம வந்து ஆன்லைன் பேஸ் ஆஃப்லைன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வெப்சைட்ல போயிட்டு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா மற்ற கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்ல வந்து காஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு பிரீமியம் எது கம்மியா இருக்கு அண்ட் கவரேஜ் எது ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம் ஆன்லைன்ல ஈஸியா. ஆனா ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி வந்து நம்ம கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்றது வந்து சர்டன் வந்து ஒரு லிமிட்டடா தான் அவைலபிளா இருக்கும். அதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இல்லைன்னா நம்ம பேங்க்ல போய் செக் பண்ணாலுமே இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனில போய் செக் பண்ணாலுமே அங்க என்ன அவைலபிள் இருக்கு அந்த டைம்ல அதுதான் நம்ம காட்டுவாங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்ட் வெப்சைட்லயே நம்ம போயிட்டு செக் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பெனிஃபிட்டா தான் இருக்கு. இந்த காஸ்ட் போட்ட வரைக்கும் ஆன்லைன்ல பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதாங்க ஒரு முக்கியமான கீ ஃபேக்டரா இருக்கும். எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு செட் ஆகும், எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு செட் ஆகாது, எந்த பிரீமியம் அமௌண்ட் வந்து நம்மளால அஃபோர்டபுளா பேமெண்ட் பண்ண முடியும், எது நம்ம பேமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம கிளீன் அண்ட் கிளியரா புரிஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு இது சூட்டபிளா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். இன்கேஸ் நீங்க ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தீங்கன்னா கன்சர்ன் நீங்க எந்த இன்சூரன்ஸ்ல எடுக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டோட அந்த கம்பெனியோட வெப்சைட்லயே நீங்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ நீங்க அதையும் செக் பண்ணலாம். ஆஃப்லைன்னா அந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்சி கிட்ட தான் நம்ம கேட்கணும், இல்லைன்னா நம்ம அந்த கன்சர்ன் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட தான் போய் கேட்கணும். அவங்க சொல்றதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கீ ஃபேக்டரா இருக்கும். இது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து நம்ம ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், நம்ம எப்போ வேணா போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன அந்த ப்ராடக்ட் வச்சிருக்காங்களோ அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்கேஸ் இது நம்ம பிடிக்கலன்னா அந்த கம்பெனி கிட்ட வந்து ஃபர்தரா நம்ம டீடைல் கேட்கறது கூட நம்ம நேர்ல போற மாதிரி இருக்கும். இது டிஃபிகல்ட்டியா இருக்கும். சில ஏஜென்சில என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பெனிஃபிட்டுக்காக அவங்களோட கமிஷனுக்காகவும் சோ சர்டன் இன்சூரன்ஸ் வந்து நம்ம புஷ் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து ஒரு பெரிய கீ ஃபேக்டரா இருக்குங்க. கரெக்டான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ப்ராசஸ் அந்த சேலஞ்சஸ் என்னன்னு இந்த செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேலஞ்சஸ் என்ன ஃபேஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப்லைன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணுவோம், அந்த போட்டோஸ்லாம் ஓட்டுவோம். அந்த நாமினிஸ் டீடைல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான நாமினிஸ் டீடைல்ஸ் கொடுத்தா மட்டும் தான் அந்த உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட பாலிசி அமௌண்ட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பர்சனுக்கு கரெக்டா போய் சேரும். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, நாமினிஸும் போடுறாங்க. ஆனா அந்த நாமினிஸுக்கு வந்து நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா எடுக்கலையான்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாமே இருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பாயிருங்க. ஸோ நாளை பின்ன வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிளைம் ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நாமினிஸ் டீடைல் ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த நாமினி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த பர்சன் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் நிறைய அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய ப்ரொசீஜர் நிறைய நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு இன்கம் ப்ரூஃப் எல்லாமே வந்து
சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு அண்ட் உங்களுக்கு என்ன ஃபார்ம்ஸ் கேக்குறாங்களோ அதை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது அப்ளிகேஷன் வந்து டைம் எடுக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஏஜென்சி வாங்கிட்டு போவாரு, அவர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்பீட் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் வந்து நீங்க வீட்ல இருந்தே பண்ற மாதிரி இருக்குன்னா, ஆஃப்லைன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜென்சி வந்து வீட்ல இருந்து வந்தாலுமே அது கிளாரிபிகேஷன் பண்ணும்போது நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் போற மாதிரி இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைனோட டிஃபிகல்டிஸ்ங்க. இப்போ இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் ஜஸ்ட் நீங்க 473 பே பண்ணாவே பர் மந்த் பிரீமியம் பே பண்ணாவே உங்களுக்கு வந்து அப் டு 1 crore வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சோ இந்த இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறதுனால பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா 1.5 lakhs வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டா செக்ஷன் சி படி நம்ம கிளைம் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாலிசி விசால நம்ம எடுக்கலாங்க. நம்ம எடுத்தோம்னா 10% வரைக்கும் நம்ம பிரீமியம் ஆன்லைன் பிரீமியம் டிஸ்கவுண்ட் கூட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லங்க, இவங்க வந்து டெடிகேட் மேனேஜரை கொடுக்குறாங்க. அண்ட் கிளைம் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 24 சப்போர்ட்டும் இருக்கு. சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல கேட்கிற நெசசரி டீடைல் நீங்க ஃபில் பண்ணுங்க. இந்த பாலிசி பசார்ல பாத்தீங்கன்னா நீங்க 20+ வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்க கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ எது சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க கம்பேர் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து டெஃபினட்டா நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. எது டீடைல்லாம் கேக்குதோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. கமிங் பேக் டு தி டாபிக் பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் கன்சூமிங் டைம் சேவிங்க. சோ டைம் சேவிங் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்பவே நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்சி கிட்ட நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அவர் போயிட்டு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல கொடுப்பாங்க, அங்க வெரிஃபை பண்ணி ஸ்க்ரூட்டினி பண்ணி செக் பண்ணி இட் வில் டேக் டைம். ஸோ டைம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ ஆஃப்லைன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் வெரிஃபை பண்ணி செக் அவுட் பண்ணி எல்லாமே பண்றதுக்கு இதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டிலேவா இருக்கும். அண்ட் இது வந்து டிஃபிகல்ட்டியா இருக்கு இந்த ஆஃப்லைன்ல பொறுத்த வரைக்கும். ஸோ 5th பாயிண்ட் தாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க எடுக்கிற அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அந்த கிளைம் டியூரேஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாச்சுன்னா நம்ம ஃபேமிலி கொடுப்பாங்க, அதுதான் பேசிக் கான்செப்ட். அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கரெக்டான டைம்ல கொடுத்தா மட்டும் தான் அந்த ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அந்த கம்பெனில இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்டா டிஸ்போஸ் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து அந்த கிளைம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலிக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா அவங்க கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனியோட இன்சூரன்ஸ் பாலிசி தான் நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா கிளைம் அமௌண்ட் வந்து 24/7 சில வெப்சைட்ல அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுபடி நம்ம அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கிளைம் எடுத்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். நீங்க இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அவங்க செக் அவுட் பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க, எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ண பாத்தீங்கன்னா கிளைம் அமௌண்ட் வந்து 24/7 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சப்போர்ட் இப்போதைக்கு அவைலபிள் இல்லைனால இது ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேக்டர் நான் பாக்குறேன். ஸோ 6th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கம்பாரிசனுங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா எந்தெந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்பெனியோட பிரீமியம் வந்து நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு அதை கரெக்டா நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் தான் நான் கரெக்ட் பெனிஃபிட் நம்ம அடைய முடியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நீங்க வெப்சைட்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கம்பேர் பண்ணி நம்ம டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆஃப்லைன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி என்ன எடுத்துட்டு வராரோ அதை மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல வந்து நம்ம இந்த கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி பிடிக்கலன்னா அதை ஃபில்டர் பண்ணி ஒன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டு வரோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரீடைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆன்லைன் வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஆஃப்லைனோட. ஸோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணா நம்ம ஈஸி ஆக்சஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கொலாபரேஷன் வீடியோ தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்கோ, உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ நீங்க அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க செக் அவுட் பண்ணி எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வாங்கணுமோ அதை வாங்கிக்கோங்க. அண்ட் பாலிசி பஜாரோட டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். இன்ட்ரெஸ்ட் பீப்பிள் டெஃபினட்டா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் சொல்லிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே.